இசாகியும் அம்மா கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருந்தேன் அப்புறம் சொல்லுவான். இங்கே சிக்கிரியும் நம்ம ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு ப்ளூ லாக்கை பற்றி காமிச்சிட்ருப்பான். தெர்பானில் அவன் சொல்லிகிட்டு இருப்பான் நியூஸில், நம்ம இந்த ப்ளூ லாக் டீம் வச்சு இந்த வேர்ல்டே ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு அவனும் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லா ப்ளூ லாக் மெம்பர்ஸும் ஒன்றா ஒரு இடத்துல கூட இருப்பாங்க. எல்லோரும் அவங்க இத்தனை நாளில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு அப்படின்னு பேசி ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு நாகியை கூப்பிட போயிருப்பாங்க. அப்போ தான் தெரியுது அவன் வீட்டை போய் சொல்லிட்டு வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தானே. உடனே பச்சிராவும் இசையும் மண்டையிலே ஒன்று வச்சு அவனை எடுத்துடுவாங்க. இப்படியே விளாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஐகோன்னும் இசாகியும் மீட் பண்ணிப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம ஐகோ டைமுக்கும் லீவுன்னு எல்லோரும் வெக்கேஷன் வந்திருப்பாங்கன்னு. அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா அப்புறம் தான் தெரியும் அந்த U20 ஜப்பான் ஒரு பாட்டு கச்சேரி அங்கே வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்கும் U20 ஜப்பானுக்கும் ஒரு பவுலிங் மேட்ச் வச்சுப்போம் அப்படின்னு எல்லோரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது அங்கே ஒருத்தர் பவுலிங் போட்டுட்ருப்பா. இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு இசாகியும் பச்சிரா சொல்லுவாங்க. இவன் ஸ்பைக் ஹேர் கண்டுபிடிச்சிட்டேன். பொண்ணான முகத்தை பார்த்தா அது நம்ம பரோ, அது பரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இங்கேயோ ஓட்டாங்களா அப்படின்னு பரோ செம்ம கடுப்போட பார்ப்பான்.